இப்போ என் பக்கத்தில் எஸ்பிஎம்மோட அமரன் டூரிஸ்ட் பஸ் வந்து இருக்குது. இது வந்து அசோக் லேலாண்ட்லேருந்து வரக்கூடிய 222 சேசிஸ் BS6 சேசிஸில் பில்ட் பண்ண ஒரு பஸ் தான் இது. இதில் பெரும்பாலும் நமக்கு இந்த வண்டியெல்லாம் பார்க்கும்போது மொத்தமாக வந்து பஸ் அப்படிங்கும்போது எவ்வளோ காஸ்ட் வருது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு க்யூரியாசிட்டியை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதை வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தான் இதை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 33 லட்சம் ரூபா சேசிஸ் வந்து வருது. அதே மாதிரி பாடி பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு 26 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ஆடியோஸ் வந்து நம்ம குவாலிட்டியாக போடணும். இதில் வந்து சலாம்ஸோட ஆடியோ சிஸ்டம் செட்டப் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு 15 லட்சம். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு பர்மிட் வந்து ஒரு 6.5 லட்சம் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே 80,50,000 கிட்ட வந்துருச்சு. இது போக பார்த்தீங்கன்னா இன்னும் பாடி பில்ட் பண்ணும்போது நம்ம போயிட்டு கரெக்டாக பில்ட் பண்ணுறாங்களா, நம்ம ஐடியாஸை கொடுக்கறதுக்கு அடிக்கடி போயிட்டு வர மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 7.5 லட்சம் அந்த மாதிரிலாம் ஸ்பெண்ட் ஆகி கிட்டத்தட்ட 88 லட்சம் ரூபாய் ஆன் ரோடுக்கு வந்து இந்த காஸ்ட் வந்து ஸ்பெண்ட் ஆகிருக்கு இந்த வண்டி பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அதே மாதிரி பசங்க என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு பஸ் வந்து உருவாகுது. இதுக்கு காஸ்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம காஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு உருவாகிறது இல்லை. கிட்டத்தட்ட 1 வருஷம் பீரியட் டைம் எடுத்து இந்த வண்டி அப்படி வந்து உருவாயிருக்கு. இதே மாதிரி வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ரீலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.